Hi, this is Prasita from Prasitam Yoga. I am a certified yoga trainer, a prenatal and postnatal yoga instructor, and also a fitness trainer. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு உணவு பழக்கம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா நம்ம யோகால என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உணவு தான் ஒரு மருந்து மாதிரி. நம்ம கரெக்டான ஒரு உணவு பழக்கம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறது வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. பட் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால நம்மளோட உணவு பழக்கம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற இன்ஃபர்டிலிட்டி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் நம்மளோட நிறைய புது புது வியாதிகள். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட உணவு பழக்கத்தினால வந்த சேஞ்சஸ் தான் வந்துட்டு இது எல்லாமே கிரியேட் பண்ணுது. ஸோ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து வாழ்றதுக்கு தான் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காண்டி நம்ம வாழக்கூடாது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு உணவா இருக்கணும். ஸோ நேச்சுரல்ங்கிறது வந்து ஒரு பெஸ்டிசைட் இல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ரேர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம அட்லீஸ்ட் என்ன பண்றதுன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப நாள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஃபாலோ பண்றது அண்ட் கட் பண்ணி இப்போ நிறைய வந்து ப்ரீ கட் பண்ணி அண்ட் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரோசன் பண்ண மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். அண்ட் மெயினா வந்துட்டு இப்போ ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரோசன் ஆப்பிள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சீசன் பேஸ் பண்ணி தான் ஆப்பிள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். பட் அதே இதை நீங்க கொய்யாப்பழம், பப்பாளி, ஸோ அந்த மாதிரியான நம்மளோட நாட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த சீசன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். ஸோ அதோட டிரான்ஸ்போர்ட் டைமும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணிருக்கிறதும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபாலோ பண்றதுக்கு பதிலா அதே விட்டமின் சிக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வந்துட்டு சாத்துக்குடி, ஆரஞ்சு நீங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டுல விளைஞ்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பெஸ்டிசைட்ஸும் நீங்க கம்மி பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 50% வந்து ஸோ அதுல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் 25% வந்து ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு நீங்க சிக்கன் சாப்பிடணும், ஸோ பன்னீர் சாப்பிடணும் அந்த மாதிரி இல்லாம, ஸோ நீங்க நம்ம வீட்டில் முளைக்கட்டின பயிர் இருக்கும் இல்லையா? ஸோ அது கெட்டியான தயிர், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆப்ஷனா எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் ஒரு 25% தான் நீங்க வந்து அதுல ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ அந்த ரைஸுமே நீங்க வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ஒரு ரெட் ரைஸோ அப்படி இல்லைன்னா சிறுதானியம், ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது அண்ட் டயபெட்டிக்ஸும் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்க இப்போ யோகா ப்ராக்டிஸ்னரா இருக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட அந்த மீல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து ஒரு சாத்விக் ஃபுட்டா இருக்கணும். ஸோ அதுல ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் நிறைய இல்லாம இருக்கணும். அண்ட் ப்ராசஸ்டு சுகர் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ் பேக்டு ஃபுட்டு, ஸோ அந்த மாதிரி இல்லாம ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளோட பாடியில வந்து டாக்ஸின்ஸ் உருவாகிறத வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஏன்னா இப்போ டாக்ஸின்ஸ் தான் வந்து நம்ம பாடியில வந்து மெயின் ரீசனா இருக்கு நிறைய நோய்க்கு. ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, பட் என்ன ரீசன் தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ நம்ம பாடியில அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம பாடியில இருந்து கரெக்டா ரிலீஸ் ஆகல. அந்த நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் கலர்ஸ் இருக்கு அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே டாக்ஸின்ஸ் தான். அதே மாதிரி நம்ம பாடியில வந்து அந்த ஃபுட்டு கரெக்டா டைஜஸ்ட் ஆகலைனாலுமே அதுவும் நம்ம பாடியில வந்து ஒரு டாக்ஸின்ஸா தான் செட்டில் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டா வந்து நம்ம பாடியில இருந்து ரிலீஸ் ஆகிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஃபுட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிரீஷன்ஸ் மூலமா அது வெளியாயிரும். பட் நம்ம பாடியில இருக்க மெட்டபாலிக் வேஸ்ட் வந்து வெளியே வரணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யணும். ஸோ அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அது வந்து ஸ்வெட்டிங் மூலமா வெளியே வரும். அண்ட் அதுவும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து நம்ம பாடிக்கே வந்துட்டு அது வெளியேற்ற கெப்பாசிட்டி இல்லாம ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம உடம்புலே தங்கிரும். ஸோ அந்த கண்டிஷன்ல அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, அந்த ஸ்கின்ல வந்து கட்டி ஃபார்ம் வர்றது, ஸோ அது எல்லாமே அதுதான் மெயின் ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.